ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஎஸ் மேத்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 15,625 at 8% ஃபார் 3 years காம்பவுண்டட் ஆனுவலி. 15,625க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 15,625க்கு 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க 8%. இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, இந்த 15,625 அப்படிங்கிறது ஒரு க்யூப் நம்பர். அதே மாதிரி நமக்கு இயரை வந்து 3 இயர்னு கேட்டிருக்காங்க, 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அதனால் கொடுத்தது க்யூப் நம்பராக கொடுத்துட்டு இயரும் 3யாக கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம வேறு ஒரு ஷார்ட்கட்டில் போடலாம். அது ஃபார்முலா மெத்தேடு தான். பாருங்கள், ஏ ஈக்குவல் டு அந்த 15,625 அப்படி எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அப்படிங்கிறதுனால 100ஓட 8 கூட்டிக்கிட்டால் 108 பை 100. 3 வருஷங்கிறதுனால அந்த 108 பை 100 3 டைம் போட்டுக்கணும். 108 பை 100 இன்ட்டு 108 பை 100 இன்ட்டு 108 பை 100 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது அந்த 108 பை 100 அப்படிங்கிறத நம்ம 4வது வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 27 பை 25ன்னு வரும். 27 4 108, 25 நாள் 100 அப்படிங்கிறதுனால 27 பை 25ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். 27 பை 5, 27 பை 25, 27 பை 25 இன்ட்டு 27 பை 25ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 15,625 அப்படிங்கிறது 25 க்யூபோட வேல்யூ. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் 15,625ங்கிறது ஒரு க்யூப் வேல்யூ, அதாவது 25 க்யூப் அப்படின்ட்டு. அப்போ ஈஸியாக இந்த மெத்தடில் போட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். 15,625 இந்த 25 க்யூபால், அதாவது 3 டைம்ஸ் 25 இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அதே சமயம் நம்ம 27 இன்ட்டு 27 இன்ட்டு 27 அந்த 327 நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டு 19,683 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிக்கணும். அமௌண்ட் வந்து 19,683 கண்டுபிடிச்சிக்கிறோம். பிரின்சிபல் 15,625 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டையும் வச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 4,058ன்னு கிடச்சிரும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4,058. இதில் இந்த 15,625ங்கிறது க்யூப் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை இந்த மெத்தடில் வந்து உடனே கண்டுபிடிச்சி போட முடியும். அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 5 க்யூபோட வேல்யூ 125, 5 பவர் 4 625, 5 பவர் 5 3125, 5 பவர் 6 15,625. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 25ல் முடியும். அது எப்படி அடுத்தடுத்த நம்பர் வருது அப்படின்னா, பாருங்கள், இந்த பக்கம் போட்டிருப்பேன் ரைட் சைடில் 25க்கு முன்னாடி 0ங்கிறதா அர்த்தம். அந்த 0வை 5ஆல் பெருக்கி அதோட 1 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 வந்துடும். அப்போ 125. மறுபடியும் அந்த 1 5ஆல் பெருக்கி அதோட 1 ஆட் பண்ணிக்கிட்டால் 6 வந்துடும். அப்போ 625. அந்த 6 5ஆல் பெருக்கி அதோட 1 ஆட் பண்ணிக்கிட்டா 31 வந்துடும். அப்போ 31 25. அப்போ 3125. 31 5ஆல் மல்டிப்ளை பண்ணி அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5ஐயும் 31 மல்டிப்ளை பண்ணால் 155 வரும். அது கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டால் 156 வரும். இப்போ 156 25 இந்த மாதிரி தான் வந்து அதோடைய பவர் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 15,625ங்கிறது 5 பவர் 6ன்னு வருது. இப்போ 5 பவர் 6ன்னு வந்துச்சுன்னா 25 க்யூப்னு வரும். இது வந்து நமக்கு உடனே நமக்கு சம பார்த்த உடனே தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இந்த மெத்தேடு வந்து புரியல அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இன்னொரு மெத்தட் சொல்லியிருப்பேன். இது ஏற்கனவே நம்ம பார்த்த மெத்தேடு தான். பாருங்கள், பிரின்சிபல் 15,625, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, n = 3ன்னு எடுத்துக்கலாம். அந்த பிரின்சிபலில் 2 டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். 156.25ன்னு கிடைக்கும். அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1,250ன்னு கிடைக்கும். இந்த 1,250ங்கிறது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி. அந்த வட்டியை கொண்டு போயிட்டு பிரின்சிபலோட வச்சு ஆட் பண்ணிக்கணும். 5,625 + 1,250. அப்போ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 16,875ன்னு கிடைக்கும். இது செகண்ட் இயரோட பிரின்சிபல். அடுத்து பாருங்கள், செகண்ட் இயரோட பிரின்சிபல் 16,875, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%,
N3 இதுக்கும் முன்ன சொன்ன மாதிரியே கால்குலேட் பண்ணணும். அதாவது பிரின்சிபலை 2 டெசிமல் பாயிண்ட் வச்சு எடுத்துக்கோங்க. 168.75 கிடைக்கும். இதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு ஆன்சர் 1350 கிடைக்கும். இது செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு. இந்த செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டை செகண்ட் இயர் பிரின்சிபல் வச்சு கூட்டணும். பாருங்கள், செகண்ட் இயர் பிரின்சிபல் P = 16,875, செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் 1350. அதனாடி நம்ம ஆட் பண்ணோம்னா 18,225 கிடைக்குது. இதை தேர்ட் இயரோட பிரின்சிபலாக இப்போ எடுத்துக்கணும். பாருங்கள், தேர்ட் இயரோட பிரின்சிபலாக 18,225 எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, N3. இங்கே அதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். அந்த 18,225 2 டெசிமல் பாயிண்ட் வச்சு எடுத்துட்டோம்னா 182.25 கிடைக்கும். இதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1458 கிடைக்கும். அப்போ நமக்கு 3 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் இயருக்கு 1250, செகண்ட் இயருக்கு 1350, தேர்ட் இயருக்கு 1458. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நமக்கு டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ டோட்டல் 1250 + 1350 + 1450. இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 4058ங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ கூட்டு வட்டி ரூ. 4058. இந்த மெத்தட்லேயும் போடலாம். க்யூப் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு இந்த மெத்தட் தேவையில்லை, முன்னாடி சொன்ன மெத்தட்லேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.